யாருமே இல்லை பாருங்கள். நியூ இயர் அன்றைக்கி எல்லாம் நைட்டு லேட்டாக தூங்கிட்டு ரோட்டில் எந்த கடையும் திறக்கல. யூஸ்வலாக எல்லா பேரும் வந்து காலையிலே கூட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா யாருமே காணும். எதனா சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னா ஒரு ட்ரெக் பண்ணலான்ட்டு, கேப் டி ஆங்கிலர் அந்த ட்ரெக் பண்ணலான்ட்டு. ஸோ எப்படி பார்த்து பார்ப்போம். பரவாயில்லையா இருக்குது. இந்த 7 லெவல் ஃபுட்டு வந்து 25 ரூபாய்னா 250 ரூபா. 250 ரூபாய்க்கு என்ன வருமோ அதுமாரி சுமாராக இருக்குது. அவ்வளோதான். இந்த இது ஃபுல்லாக பிளாக் கலர் திம்ஷிஷ் ஆயில், ஃபுல்லாக பிளாக் கலர் தீமில் இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த ரிலேஷன் ரெட்டு எல்லோ அப்படியே மாறிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்களா ப்ளூ கலரு, A1 தான் போகும். நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா ஹைக்கிங்க்கு. இந்த பக்கம் தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸான ஹைக்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் 9 அதுவும் இருக்குது. இப்போ கூட்டமாகுது. பாவம். போன பஸ்ஸு வந்து கேப் டி ஆங்கிலர் வந்து போகாது. இந்த பஸ்ஸில் ஆல்ரெடி அந்த போர்ட்லேயே போட்டுருக்காங்க. ஸோ எந்த பஸ்ஸுமே பார்த்து டோட்டலாக அப்படி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இதுதான் ட்ராகன் பேக்கு போகிற வழி. இப்போ நிறைய பாதி பஸ்ஸு காலி ஆகுது. இங்கே மழை பெய்யுது. வேறு இது எத்தனால நின்றுடணும்னு நினைப்போம். மழை பெய்யாதபடி. ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டான ரோடு தான். வேறு எதுவும் பெருசாக கிடையாது. வியூஸ் என்ன தெரியுதா? கொஞ்சம் ஃபாகியாக தான் இருக்குது. இங்கேருந்து மொத்தமாக 5 கிலோமீட்ரு. ட்ராகன் பேக்ஸ் தான் இருக்கிறதுலே ஃபேமஸான ஹைக்கு. பட் வந்து இது கொஞ்சம் சீனிக்காக இருக்கும். பீச் வழியாக போகுன்ட்டு தான் சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தாச்சு. ஒரு 2 கிலோமீட்டருக்கு ரோடு தான். அதுக்கப்புறம் தான் வந்து பீச் சைட் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் நோ வியூஸ். ஓகேவாக தான் இருக்குது. அவ்வளோ டஃப்பாக இல்லை. கிராமத்து ஃபீல் வருது. இவங்க தான் ஓட்டு வீடு, வேலி, அங்கங்கே வாழை மரம். ஒரு கிராமத்து ஃபீல் வருதுறாப்பா. இன்னும் போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்து 2.1 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இந்த கூகுள் மேப் வேறு சரியாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சைனால ஒர்க் ஆகாதோ என்னமோ தெரியல. இங்கே கூட பார்த்தீங்களா இலை ஊற்றிட்டு இருக்காங்க. மலையில் யார் வந்து க்ளீன் பண்ண போகிறா? ஏறி வரும்போது தான் பண்ணு போ. வியூ செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து இது ரேடியோ ஸ்டேஷன். இங்கேருந்து பக்கத்தில் ஒரு சந்தை போகுது, அது வழியாக போகணும். இதெல்லாம் பார்க்க அங்காங்கரியாக இருக்குது.
ஃபுல்லாக சேஞ்சுடு. இது ரேடியோ ஸ்டேஷன்ப்பா. சுற்றிட்டு அந்த ரோடு வந்துச்சுல்ல, அந்த ரோடில் திருப்பி போய் ஜாயின் ஆகிடும். செம்மையாக இருக்குது. அண்ட் சர்ப்ரைசிங்லி இங்கே நிறைய குருவி பார்க்குறேன். நம்ம ஊர்லேயே வந்து பார்க்க முடியாது கிடையாது, பட் இங்கே வந்து நிறைய குருவி இருக்குது. ப்ளீஸ் ப்ரோ, மழை மட்டும் பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மழை பெய்யுது. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து 2 ரோடு பிரியுது. ஒன்று வந்து மெரைன் ரிசர்வ், அங்கே தான் வந்து அந்த கேவ்லாம் இருக்குது. இங்கே போனால் பேட்ரினா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு பங்கர் மாரி. ஸோ நம்ம இப்படியே போவோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து அந்த கேவ் மாரி ஃபார்மேஷனு, இன்னொன்று வந்து தண்டர் கேவ்ன்ட்டு. ஸோ அந்த தண்டர் கேவ் வந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு இடன் 10 மாரி இருக்கும். அந்த பக்கமாக போனோம், பார்ப்போம் எங்கே இருங்கன்ட்டு. அது செம்மையாக இருக்கியா, செம்ம. இதுதான் தண்டர் கேவ்னு நினைக்கிறேன், லெஃப்ட் சைடில். சூப்பராக இருக்குல்ல, செம்ம. ஓகே, அடுத்தடுத்து போவோம். அங்கே போன்ஸ் இருந்தது, எடுத்துட்டாங்க போல. நேரம் தான் கஷ்டமாக இருக்குது. சரி, திரும்பி போகும்போது தான் கஷ்டமாக இருக்குது.